ஹாய், திஸ் இஸ் பிரீத்தி சாய். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அதே இட்லியே கொடுத்தாங்க. இட்லியும் சட்னியும் அப்புறம் சாம்பார் நல்லா தான் இருந்தது. அப்படியே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டக்கப்புறம் நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு, சாப்பிட்டக்கப்புறம் குளிக்கிறது நானாக தான் இருப்பேன். குளிச்சுட்டு வந்துட்டு பறக்கா வெட்டி மாதிரி மண்டையை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காரில் ஏறி உட்காந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் ரூட் மேப் போடுன்னு சொல்லிட்டு ஒரு பீச்சுக்கு போய் ரீச் ஆனாங்க. எனக்கு வேறு சும்மாவே கண்ணு தெரியாது. எங்கள் அம்மா இந்த கண்ணாடி போடு நல்லா இருக்குன்னு சொல்லி வற்புறுத்தி ஒரு கண்ணாடி போட வச்சாங்கங்க. அது உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ஒரு மூலையில் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இருந்துட்டு அங்கே ஏதோ எழுதியிருக்காங்க, நானும் போய் எழுதுறேன்னு சொல்லி ஜீசஸ்னு எழுதுறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலி அந்த பீச் பர்மா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பீச் காமிச்சிருந்தேன். அதெல்லாம் முடிச்சக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்க. ஒரு வெஜ்ஜு தாலி, அதுக்கப்புறம் ஃபிஷ் தாலின்னு ஆர்டர் பண்ணாங்க. நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா பானிபூரிலாம் சாப்பிட்டோங்க. வேறு லெவலில் இருந்தது. சேவ் பூரி, பானிபூரி, மசால் பூரிலாம் சாப்பிட்டு சன்செட் இறங்கும் போது கீழே வந்தாச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பீச்சு, இது பார்த்தீங்கன்னா எங்கள் ரெசார்ட் பக்கத்துலேயே இருக்குது. மண்டே பார்த்தீங்களா எவ்வளோ இதாக பப்பரப்பேன் இருக்குதுன்னு எங்கள் அம்மா எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு ஓடி வந்து தாவுவாங்க பாருங்கள். பார்த்தீங்களா, இப்படி தான் இருந்தது. அப்புறம் பைத்தியக்காரி மாதிரி என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி போகலான்னு நினச்சேன். ஆனால் கடல் வரதை பார்த்தோன்னு எனக்கு பயமாயே அப்படியே திரும்பி பார்த்துட்டு இருந்தேங்க எங்கள் அம்மாவை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் போய் காலை மட்டும் நினச்சிக்கிறேன், கடலாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு இருந்தேங்க. ஃபைனலி காலை நினச்சிட்டாங்க. அவ்வளோதான் காய்ஸ், வீடியோ டூ சப்ஸ்கிரைப், பாய்.